வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வெல்கம் பேக் ஃபுட்பால் பேச்சுக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பியன்ஸ் லீக்குக்கு ஒரு வெல்கம் பேக் போட்டுற வேண்டியதுதான். ஒரு பயங்கரமான லீக் ஃபேஸ் பிக்சர்ஸ் இப்பதான் வந்திருக்குது. இந்த பாட்லாம் எடுத்துட்டு யார் கூட ஆட போறான்ற ஒரு பெரிய ஒரு ரிவீல் நடந்தது. இப்பதான் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் எல்லாம் பாக்குறதுக்கு. எந்தெந்த டீம் யாருக்கு ஆட போறாங்கன்னு பாக்குறதுக்கே எனக்கு ரொம்பவே சாம்பியன்ஸ் லீக் ஆந்தம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் ஜஸ்ட் மிஸ்ல வர குவாலிஃபை ஆகி சந்தோஷமா இருக்கான். இப்ப என்னடா இந்த வருஷம் ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்குதா, ஏதாவது பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு? சம்பவம்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆந்தம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேன் பேஸ் கேட்டிருக்குது, 2 வருஷம் கழிச்சு. ஓ இப்படித்தான் புது சாம்பியன்ஸ் லீக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது புத்தம் புதுசு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஓ நல்லா இருக்கே இதுவும் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பாயிண்ட் தான்டா, அந்த பாயிண்ட்ல தான் அவங்களுக்கு வச்சு செய்யற மாதிரி பிக்சர்ஸை போட்டு விட்டுருக்கானுங்க. அவங்கள்ட்ட வரும்போது நான் வச்சு பேசியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேணும்ட்டு 2 வருஷம் கழிச்சு வந்தனால அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமேன்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து தட்டி இருக்கானுங்க. ஆனா அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மக்களே மறக்காம இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமா இந்த ஹைப் அது நீங்க பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இந்த சேனலுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தான் லைக்கே போடுறீங்க. ஸோ முக்கியமா பாக்குறவங்க எல்லாருமே இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா அந்த டக்குனு கீழே போய் அந்த பட்டனை அமுத்தி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா 26-27 சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜஸ்ல பார்ட் 1 அப்படிங்கறத போயிருவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் கேடுச்சரா காதுல வின்னர்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலிஸ்ட் நாங்களும் இருந்தோம் அந்த பிக்சர்ல. அவ்வளவுதான் அங்கோட. ஏன்னா தியரி ஆண்ட்ரி தான் அந்த டிரா பண்ணா. சரியா, தியரி ஆண்ட்ரி தான் கேட்டாங்க நீங்க எப்ப அப்படின்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, குவார்டர்ஸ் வந்தோம், செமிஸ் வந்தோம், ஃபைனல்ஸ் வந்துட்டோம், இந்த தடவை நாங்க தான் அப்படின்ட்டா. அதுதான் அந்த ஸ்டோரி லைன் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது வின்னிங் தான். வெயிட்டிங். நம்ம நேரா பாரிஸ் இருந்தே போவோம். பார்சலோனா, மேன் சிட்டி, ரோமா, வில்லா, கேலட்டாசராய், வில்லரையால், ஸ்லாவியா பிராட்டிஸ்லாவா அண்ட் கோமோ. உண்மையாவே இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. ஆமாடா, உண்மையிலேயே கொஞ்சம் டஃப் செட் ஆஃப் பிக்சர்ஸ் மாதிரி தான் இருக்குது. மேன் சிட்டி அவே வேற போய் ஆடுறாங்க. அது கொஞ்சம் அஃப்கோர்ஸ் புது மேனேஜர் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் அது ஒரு டெஃபினெட்லி ஒரு ட்ரிக்கியான பிக்சர். நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா ட்ரிக்கியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க எங்கன்னு ஷேக்கியா இருக்கிற அஸ்டன் வில்லா இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அண்ட் ஓவரால் பார்த்தாலுமே ஓரளவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாதுடா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். பட் நம்ம பாரிஸ்ன்றதுனால அவங்க லீகை மதிக்க மாட்டாங்க. அவங்க ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா நம்ம சாம்பியன்ஸ் லீகை மறுபடியும் 3 ஃபீட் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கஸ்ல போறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பிஎஸ்சி பார்த்துருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறப்ப லீக்ல எவ்வளவு மொட்டமா ஆடி, ஆனா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க. வேற லெவல்ல ஃபைனல்ஸ் அந்த நாக் அவுட் ஃபேஸ்ல வேற லெவல்ல மாறி ஆடி ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் சீசனுமே டெம்பெலே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல சிஎல்ல. ஆனா கடைசியில எப்ப தேவையோ அப்ப கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நாக் அவுட் ஃபேஸ்ல சூப்பரா வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த கீ பிளேயர்ஸ் எப்ப பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அப்பப்ப பயங்கரமா பண்ணிடுவாரு. ஸ்பெஷலி குவாரட்சியில போன வாட்டி தி பெஸ்ட் பிளேயர் ஆடினார். அதை நம்ம மறக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி அவங்க டீம்ல இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ் எப்ப வேணுமோ பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கடா. சோ ஐ ஃபீல் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க பண்ணிடுவாங்கடா. ஐ வில் see you in the finals. அவ்வளவுதான். என்னடா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் கொண்டு போயிட்ட? எஸ், பாரிஸ்ல இப்ப போன வாட்டி நம்ம டவுட் பண்ணோம். போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, இந்த வாட்டி அதே டீம் தான் வருது, எப்படி வின் பண்ணுவாங்க பார்த்தோம். கடைசியில ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் திஸ் டீம். ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல், டெஃபினட் ஃபைனல்ஸ் போற அளவுக்கு 100% கேரண்டி உங்களுக்கு. டேய் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கடா. நீ பார்த்தனா ஆக்லியோச்சே வந்திருக்கான், ஃபெரன் டாரஸ் வந்திருக்கான், மிகா கோட்ஸ் வந்திருக்கான், லூகா டீனியா லெஃப்ட் பேக்கு வந்திருக்கான். அது ஒரு பிரச்சனையாகும்னு உனக்கு தோணல? ஐ மீன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்திருக்குது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லைன் அப் அப்படியே தான் இருக்குது. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா இப்ப ஃபெரான் டாரஸே வாங்கியிருக்காங்க. பட் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்டிங் லைன் அப்ல ஒரு வாரம் பார்த்தா இல்ல, அவரும் சப்ஸ்டியூட்ல தான் ஆரம்பிச்சாரு போன கேம். நம்ம பார்த்த வரைக்கும் போன கேம் சப்ஸ்டியூட்டா 2 கோல் வேற போட்டாரு. பட் ஸ்டில் அந்த மெயின் டீம்ன்றது அப்படியே அந்த கோர் எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்களோன்னு தெரியல. அப்படியே அந்த 2 வருஷமா அதே டீம் மெயின்டைன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். அவங்களோட கோர் டீம் இன்டாக்டா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பரா போயிட்டு இருக்குது. நீ இந்த டீம்ல இப்ப நீ சொன்ன அந்த புது அடிஷன்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபேஸ்ல? எனக்கு என்னமோ இந்த புதுசெல்லாம் லீக்ல ஆட வச்சிருவாங்க.
இந்த கோர் டீம் எல்லாம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடும். ஏன்னா ஸ்டார்டிங்ல லூயி என்ரிகே சொல்லிட்டாப்ல, இப்போதைக்கு மெட்ரிட் மட்டும் தான் பண்ணிருக்காங்கல்ல 3 பீட். சாம்பியன்ஸ் லீக் யாரையுமே 3 பீட் பண்ணது இல்லையில. சோ என்ரிகே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாப்ல, எங்களுக்கு வந்து மெட்ரிடோட இதை வந்து நாங்க ஈக்குவல் பண்ணோம், இந்த சீசனோட டார்கெட்டே எங்களுக்கு அதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ரிகே சொல்லிட்டாப்ல. சோ பாத்தியா, பார்சலோனாவும் சிட்டியாவே ரோமா ஆஸ்டன் வில்லா, அதான் ரோமாலும் நல்ல டீம்டா, அதனால கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆனா நீ சொன்ன மாதிரி டே, இவங்க டாப் 8 என்ன 16ல முடிச்சா கூட ஃபைனல் வந்துருவானுங்கடா. இவங்களுக்கு ஒரு டாப் 8ங்கிற ஒரு விஷயமே தேவைப்படல. பட் அங்கிருந்து வந்து நம்ம நேரா பயர்ன் மியூனிக்கு போவோம். ஆர்சனல், அத்லெட்டிகோ மெட்ரிட், ரியால் பெட்டிஸ், மான்செஸ்டர் யுனைடெட், போடோ கிளிம்ட், லில், ஸ்லாவியா அண்ட் வைக்கிங். புதுசா ஒரு இது வந்திருக்காங்க வைக்கிங்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து இவங்களை கம்ப்ளீட் பண்றாங்க. இங்க கூட கொஞ்சம் நீங்க உள்ள போறீங்க, அடி வாங்குவீங்களோ? ஹோம்ல, அவங்க ஹோம்ல போறீங்க, என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சும்மா இருந்த கம்பெனியும் போன வருஷம் சுரண்டி விட்டேன். இந்த மாதிரி இந்த ஹோம் ஆமாண்டா. பிக்சர் வந்தப்பதான் அஹ், சும்மா இருந்தவங்களை வந்துட்டு ஒரு கேம் தோக்கடிச்சா. அப்பதுல வெறியானாரு அந்த கம்பெனி. ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செமிஃபைனல்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க பாரிஸ் சொல்றது ஒத்து போனாங்க. பட் ஸ்டில் அது வரைக்கும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஃபீல் இந்த கேம் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். சாம்பியன்ஸ் லீக் ஆர்சனல் ஆடினாலே பாயர்ன் மியூனிக் இருந்தே ஆகணும் எங்களுக்கு. எல்லா இப்பல இருந்தோட அது எங்களுக்கு வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஐயோ பயன் பயந்துட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு உண்மையிலே ரெடியா இருக்கும். fight தம்பி பண்றதுக்கு. தம்பி, முன்னாடி பயப்பட மாட்டீங்க. முன்னாடி கண்டிப்பா ரவுண்ட் ஆஃப் 16ல பயன் கூட தான் நாக் அவுட்னு எழுதி வச்சிருப்பீங்க. வந்து அடி வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு செகண்ட்ல கம்பேக் கொடுத்து அது யூஸ் இல்லாம போயிடும். இப்படிதான் ஓவரால் ஸ்கோர்ல ஜெயிச்சிருவாங்க. பட் நம்ம பாயர்ன் மியூனிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். ஆக்சுவலா ஐ ஃபீல் அவங்களோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸா இருக்க போது ஆர்சனல் தான் டெஃபினெட்லி. அதை வந்து லாஸ்ட் டைம் அவங்க தோத்து போனதுல அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி டெஃபினட்டா டிஃபீட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இந்த கேம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டென்ஸ் கேமா இருக்க போகுது. அண்ட் யுனைடெட்ரா, யுனைடெட், பயர்ன் யுனைடெட். வருவோம் அவங்களுக்கும் வந்துட்டு கம்பேக் டு த சாம்பியன்ஸ் லீக். பட் அந்த மான்செஸ்டர் யுனைடெட் வரப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பேசுவோம். பட் இப்போ பாயர்ன் மியூனிக் ஐ ஃபீல் எவ்ரி கேம் வின் பண்ணணும், மஸ்ட் வின்னு அண்ட் டாப் ஆஃப் த லீக் முடிக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ வந்துட்டு அத்லட்டிகோ அவேவா இருக்கட்டும், ஆர்சனல், மான்செஸ்டர் யுனைடெட், இது எல்லாமே வந்து டிஃபரெண்ட் வின்ஸா பார்க்கணும். கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு ஈஸி பிக்சர்னு பார்த்தோன்னா பெட்டிஸ், லிலே, ஸ்லாவியா பிரான், வைக்கிங். நான் போடோ கிளிம்ட் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். போன வாட்டி அவங்க எவ்வளவு பெரிய டீம்ஸ்லாம் அப்செட் பண்ணிருக்காங்க. ஸோ அகைன் இந்த வருஷமும் அதே மாதிரி ஆடுவாங்களா இல்லையான்றத பார்க்கணும். பட் பாயர்ன் மியூனிக் ஐ ஃபீல் அட்லீஸ்ட் நான் 7 out of 8 வின்ஸ் அவங்க எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்டா. நம்ம அப்படியே வந்து ஜோசே மொரினியோ அண்ட் ரியல் மெட்ரிட் பக்கம் வந்து போவோம். இன்டர் மிலான், ஆர்சனல், என்ன எல்லா இடத்துலயுமே நீங்க தான் உள்ள போயிருக்கீங்க. டெக்லன் ரைஸ், வி வில் குக் எல்லாமே போட்டது இப்ப வந்து திரும்பி வருது. எமிரேட்ஸ்லயா? பிஎஸ்வி, ரோமா, லைப்சிக், ஷக்தார், லாஸ்க் அண்ட் ஏக் ஏத்தன்ஸ். இது ஓகே, ஒரு மாதிரி ஜோசே மொரினியோ லெவலுக்கு இல்ல, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்குது. ஆர்சனல் வந்துட்டு அகைன் ஆர்சனல் அண்ட் மெட்ரிட் வந்துட்டு பேக் டு பேக் மீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சரா இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசா ஒன்னும் காம்படிட்டிவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நல்ல டிரா தான். ஹோப்ஃபுல்லி இல் பி ஈஸி ஃபார் देम. ஆமா. அப்படியே நம்ம லிவர்பூல் பக்கம் வருவோம். அத்லெட்டிகோ மெட்ரிட், இன்டர் மிலான், போர்ட்டோ, கிளப் ப்ரூஹே, வில்லாரெயால், ஃபயர்னூட், ஆர்சி லான்ஸ் அண்ட் லாஸ்க். நான்லாம் சந்தோஷமா இருக்கேன்டா. ஒரு வாட்டி ஏதோ கடவுளா பார்த்து இந்த நாய்ங்க போய் தொலைட்டு, போன வருஷம் அடி மேல அடி வாங்கிட்டானுங்க, ஏதோ ஒரு தடவை பொழைச்சு போகட்டும்னு ஒரு நல்ல டிரா கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்படின்னா 8 on 8 எதிர்பார்க்கலாம் போலயே. நீ சொல்ற குஷிய பார்த்தனா இதுல வேற பார்கோலா டீல் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்லாம் போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான் வந்து பிரிச்சு மேய்ச்சிருவான் போல இருக்கு. நாங்க தாண்டா சாம்பியன்ஸ் ஃபைனல், இன்டர் மிலான் ஒரு ஃபைனல் எதிர்பார்க்கலாமா எப்படி? ஆமா, அத்லெட்டிகோ மெட்ரிட் ஒரு 6-0, இன்டர் மிலான் அவே போறோம், அதனால ஒரு 3-0 எழுதிக்க. போர்ட்டோ, ப்ரூஹே, வில்லாரெயால் பாவம் ரொம்ப ஸ்மால் பாய்ஸ், நாம ரொம்ப அடிச்சோம்னா அழுதுருவாங்க, அதனால கொஞ்சம் கம்மியா எதிர்பார்த்துக்க. ஃபயர்னூட், லான்ஸ், லாஸ்க் எல்லாம் வந்து சும்மா காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க, அதனால நாங்க வந்து பாரபட்சம் பார்க்காம கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் அப்படியே தொட்டு விட்டு நாங்க வந்து வந்துருவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு நாங்க வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசுரா. போன வருஷம் பாரு வந்து கேட்டவங்கள்ட்ட எல்லாம் பாயிண்ட் கொடுத்தோமா இல்லையா? அதனால இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணும், போன வருஷம் கொடுத்த பாயிண்ட் எங்களுக்கு திருப்பி வாங்க போறீங்க இந்த சீசன். திருப்பி கொடுக்கணும். அவங்க நாங்க வாங்க மாட்டோம், திருப்பி அவங்க எல்லாம் கொடுத்துட்டு போகணும். மனசாட்சியோட இருந்தா அவங்க வந்து கொடுத்துட்டு போகணும். போன வருஷம் நம்மளுக்கு கொடுத்தாங்க, இந்த வருஷம் நம்ம வந்து கொடுத்துறோம்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்கணுமா இல்லையா? அந்த டீலிங், அதான உலக வழக்கம். அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். வந்து அப்படி இப்படி நினைச்சு வந்து விளையாண்டாங்க, எல்லா மேட்சும் தரமட்டமா போயிடும் நினைக்கிறேன். ஆனா கம்பேரிட்டிவ்லி மற்றதெல்லாம் பார்த்தோம்னா
ஈஸி தான்டா நம்மளோட எங்களுக்கு. ட்ரிக்கியஸ்ட் பிக்சர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்டர் அவே அண்ட் ஃபெனர்பாஷே அவே. ஏன்னா இன்டர் அவே வந்து அவங்க கண்டிப்பா அவங்க ஹோம் சப்போர்ட் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ம். பட் டர்க்கி அவே வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே ஒரு காம்படிட்டிவா இருந்திருக்கு. போன வாட்டி கலட்டாசராய்ல நடந்தது. இந்த வாட்டி ஃபெனர்பாஷே சும்மா இல்லடா பயங்கரமான டீம். அவங்க எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த சீசன். அவங்க டீமும் பயங்கரமா இருக்க போகுது. சோ இந்த 2 பிக்சர் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆமாண்டா டேய், வெரி குட் பாயிண்ட்டா. ஃபெனர்பாச்சே பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன். ஏன்னா அந்த லீகே அந்த ஒரு 3-4 கிளப் வந்து செம்மையா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய அந்த இங்க விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சோ போன வருஷம் நாங்க கலட்டாசராய் அவே போனோம், தோத்தோம். லீக்லயும் தோத்தோம், நாக் அவுட்லயும் அவே போய் அப்பவும் தோத்தோம். சோ இந்த வருஷம் வந்து ஃபெனர்பாச்சே சேம் கலட்டாசராய் மாதிரி தான் அவங்களும். அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. சேம் இன்டர் மிலான் நீ சொன்ன மாதிரி. இன்டர் மிலான் அவே போன வருஷம் போய் நேக்கா 1-0 வின் பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பெனல்ட்டியோ என்னமோ லாஸ்ட்ல கிடைச்சு வந்து வின் பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். சோ தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். கர்டிஸ் ஜோன்ஸ் டார்பி. கர்டிஸ் ஜோன்ஸ் இப்பதான் வந்து அங்க போயிருக்கான்ல, அதனால கர்டிஸ் ஜோன்ஸ் டார்பி. துரத்தி விட்டீங்க. அப்படியே சும்மா இருடா, அதெல்லாம் வெளியே சொல்லாதடா நீ. அதனால வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் வந்து இன்டர் மிலானுக்கு வரேன். லிவர்பூல், மெட்ரிட், கிளப் ரூஹே, டாட்மண்ட், ஷக்தார், ஃபயனூட், இவங்க ஸ்டுட்கார்ட் அண்ட் ஸ்லாவியா பிராட்டிஸ்லாவா. எப்படி? இது வந்து ஐ ஃபீல் இன்டர் லெவலுக்கு வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படியாவது வின் எடுத்துட்டு டாப் 8ல எப்படியோ முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த 1-0 2-0 அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவங்ககிட்ட இருந்து. இந்த வருஷம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் டீம்ல. பெரிய சைனிங்ஸ் எதுவுமே வரல அந்த டீம்ல. மோஸ்ட் லைக்லி அதே கோர் டீமா தான் இருக்குது. ஸோ அகெயின் ஃபேசிங் லிவர்பூல் அண்ட் ரியல் மேட்ரிட் இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ். அது அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், அது வந்துட்டு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது நானும் பாக்குறேன். ஏன்னா அதுக்கு அப்புறமா வர பிக்சர்ஸ் எல்லாம் ஓகே ரிலேட்டிவ்லி ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டேய், 2 போன வருஷம் கேம் சாம்பியன்ஸ்ரா அவங்க போன வருஷம். ஆமா கண்டிப்பா. ஆனா சாம்பியன்ஸ் லீக் நம்ம பார்த்து தானே இருக்கோம். அவங்க வந்துட்டு எப்படியோ வந்துருவாங்க லீக் ஃபேஸ்ல. பட் அந்த குரூஷியல் நாக் அவுட் ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பேக்டர்ன்றது ஒண்ணு கிடையாதுங்க. அதான் ஐ திங்க் தட் this should be relatively okay for them to get into top 8 ரா. And I mean Real Madrid will be tough. ஜோசே மோரின்யோ டார்பி வேற, அது ஒரு பக்கம் வர, அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இன்டர் மிலானுக்கும் இன்டர் மிலான் நாங்க தப்பா சொல்றோம். ஜோசே மோரின்யோ இன்டர் மிலான் இருந்தது இல்லையோ, அது போர்ட்டோல. நான் தெரியாம இன்டர் மிலான் இல்ல இன்டர் மிலான் பண்ணதுல எனக்கு அது போர்ட்டோ, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் ஐ திங்க் தட் அகைன் வில் பி an interesting game. ஏன்னா அது பெர்னபியோல நடக்குது. சோ அது வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணிருக்காரு 2 இயர்ஸ் 2008 to 10 நான் தான் மறந்துட்டேன்னு நினைச்சேன். ஓகே, சோ அது ஒரு நல்ல டார்பியா வந்து அந்த கேம் இருக்கும். நெக்ஸ்ட் மேன் சிட்டி வருவோம். பிஎஸ்ஜி, பார்சிலோனா, ஸ்போர்ட்டிங், போர்ட்டோ, நாப்போலி, லைப்சிக், லான்ஸ், ஏகே ஏத்தன்ஸ். உண்மையாவே வச்சு செஞ்சிருக்கானுன்னு பார்த்தா அது மேன் சிட்டி தான்டா. இல்ல இந்த டீம் வந்துட்டு நம்ம பாக்குறோமோ இல்லையோ, சாம்பியன்ஸ் லீக்ல இல்லாத ஒரு கிளப் வந்து தீவிரமா வெறி கொண்டு பார்க்க போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேண்டிக்கின்னு. இந்த மரஸ்கா தான் போனான்னு சரி. ஆனா அப்பதுல இருந்து இந்த ஹேட் வாட்ச் வந்து அதிகமாயிடுச்சு. போன வாட்டியே ஜஸ்ட் மிஸ்ல லீக்ல ஒரு கேம் ஜெயிச்சாங்க 2-1. பட் ஐ ஃபீல் என்னன்னா they need time to relax. ஏன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஹாஃப் செட் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் தி பிகெஸ்ட் சைனிங்ஸோ பண்ணிருக்காங்க. இன்னும் முடியல, நம்ம ரெக்கார்ட் பண்றப்ப இன்னும் என்சோ வருவான்ற பேஸ்லாம் போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் அவங்க மிட்ஃபீல்ட் கம்ப்ளீட்லி ரீவாம் பண்ணிட்டாங்க. அட்டாக் வந்துட்டு இப்ப மாத்திருக்காங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா நிறைய அவுட் கோயிங்ஸ். இப்ப ராட்ரி, பெர்னார்டோ சில்வா அவங்க கோர் பிளேயர்ஸ் இல்லாம இந்த டீம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. பிளஸ் டிஃபென்ஸ்லயும் வந்துட்டு சில பேரை விட்டுருக்காங்க. ஐ திங்க் ஜான் ஸ்டோன்ஸ் லெஃப்ட் கிளப்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேக்கப்ஸும் இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப போறப்பயே வந்துட்டு பிஎஸ்சி, பார்சிலோனா, அப்புறம் போர்ச்சுகீஸ் 2 பிக் சைடு 2மே ஆடுறாங்க. ஸ்போர்ட்டிங்கும் சரி, போர்ட்டோவும் சரி. அப்புறம் நாப்போலி அவங்களும் ஒரு பெரிய டீம். ஸோ ஐ ஃபீல் 5 டீம் இதுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் டீம்ஸ் தான். சோ வந்து லைப்சிக்கும் சொல்ல முடியாது சுபாஷ். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. திடீர்னு நல்லா ஆடுவானுங்க இல்லன்னா தெரியல. பட் மேன் சிட்டி உண்மையிலேயே வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் பிக்சர்ஸ் தான் இருக்குது இந்த இதுல. ஏன்னா ஆனா எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. சோ யூ திங்க் இந்த புது சைனிங்ஸ்ல வச்சு டக்குன்னு அடாப்ட் ஆயிட்டு இந்த லீக் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் கண்டினியூஸா முடியும் நினைக்கிறேன். அது தெரியலடா. ஏன்னா இது இந்த பிக்சர்ஸ் வந்து எந்தெந்த பிக்சர் எங்க வரும் அப்படிங்கறத வந்து இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க, எந்த வீக்ல வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இட்ஸ் ஏர்லிங் ஹாலண்ட் ஃபேக்டர்ரா, சீரியஸா சொல்றேன். இந்த மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஏன்னா இப்ப நீ யோசிச்சு பாரு, இத்தனை புது சொன்னீல, இந்த புதுசெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் மாத்தி அந்த ஏர்லிங் ஹாலண்ட் ஃபேக்டர் ஓடணும் அவனுக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு செம்ம சான்ஸ் கிடைக்கும், போர்ன்மத் கூட பினிஷ் பண்ண மாட்டான்.
அந்த ஏர்லிங் ஹாலண்ட் ஃபேக்டர்னால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஓடணும். அது ஓடலைன்னா அப்புறம் வந்து வண்டி நின்னு போயிடும். அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸை கழட்டணும், என்ஜினை மாத்தணும், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஏற்கனவே ஸ்பேர் பார்ட்ஸ் புதுசு புதுசா போட்டிருக்காங்க. என்ஜின் ஏனாபடியா தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது இப்ப ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல. அந்த மெயினா அந்த உள்ள ஊத்துற ஃபியூவல் என்ஜின் ஹாலண்ட் இல்ல எர்லிங் ஹாலண்ட் ஒழுங்கா ஓடினா கரெக்டா ஓடு வண்டி. இல்ல முதலியே கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து கஷ்டமாயி போயிரும் தான் நினைக்கிறேன். பட் உண்மையா ரொம்ப கஷ்டமான பிக்சர்ஸ்ரா மேன் சிட்டிக்கு. நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவங்களுடைய வச்சு செஞ்சிருக்கானுங்க. ஏன்னு தெரியல இப்படி போட்டு விட்டுருக்கானுங்க பாவம் மேன் சிட்டிக்கு. அங்க அப்படியே உன் கிளப்புக்கு வர நீ சொல்லுப்பா. வாங்க வாங்க. போன வாட்டி ஃபைனலிஸ்ட் வந்தாச்சு. இந்த வாட்டியும் ஃபைனல்ஸ் கண்டிப்பா போயிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா ஹோம் டு மட்ரிட், அவே பாயர்ன் மியூனிக், ஹோம் டு டார்ட்மண்ட், அப்புறமா ரியல் பெட்டிஸ், லில்லே, நாப்போலி, சபான் ஒரு டீம், இன்னும் ஒரு லெட்டர் ஆட் பண்ணி தான் என் பேரே வந்திருக்கும். அப்புறம் ஸ்லாவியா பிரஹா. ஸோ வந்துட்டு இத்தனை டீம்ஸ் போயிட்டு இருக்குதுடா. பட் ஐ ஃபீல் பேக் டு பேக் ஒரு 3 கேம்ஸ் வந்து கஷ்டமா தான் இருக்க போகுது. ரியல் மேட்ரோம் பாயர்ன் மியூனிக்காவே எனக்கு அதுதான் இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாயர்ன் மியூனிக் போன வாட்டி ஹோம்ல ஆடணும், பட் இந்த வாட்டி அவேல போறப்பதான் எங்களோட ட்ரூ டெஸ்ட் இருக்க போகுது. ஏன்னா எவ்வளவு வருஷம் அடிச்சிருக்காங்கடா, அடிமேல் அடி வாங்கியிருக்கோம். ரொம்ப வருத்தத்துல இருக்கும். இப்போ வந்து ஒரு வாட்டியாச்சும் நாங்க அவேல போய் அவங்களை டிஃபீட் பண்ண முடியுமான்னு பாக்கணும். உண்மையிலேயே இது பெரிய டெஸ்ட் ஃபார் ஆர்டேட்டா அந்த ஸ்குவாடா இருக்க போது. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து பயமா இல்ல, அதுதான் இருக்கு. ஆர்சனல் ஃபேனா இப்ப இப்படிலாம் இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ உண்மையிலேயே அவே பாயர்ன் மியூனிக் ஆட போறேன்னா கடவுளை வேண்டிட்டு உட்காந்துருப்போம் ஒரு டைம்ல. இப்பெல்லாம் வந்துட்டு கமான் பிரிங் இட் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். நீங்க தானே பிரிங் மீ ரியல் மெட்ரிட் நீங்க ஏற்கனவே வந்து அந்த வெறியில என்ன அவனுங்க இருக்கானுங்க. இந்த வெறியில நீங்க போன வருஷம் கம்பெனி வேற சுரண்டி விட்டீங்க. அந்த வெறியில அவன் வேற இருக்கான். அதனால எனக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது ஆஹான்னு இருக்க போகுது இந்த 2 கேம். என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். ஏன்னா டாட்மண்ட் இஸ் டாட்மண்ட், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவனுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அது டேர்ன் அப் ஆக போறதே கிடையாது. பெட்டிஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்து மறுபடியும் செலிப்ரேஷன் பண்ணிடுவாரு. கரெக்ட். அதுக்கு தான் வெயிட் பண்றேன் நான். ஆமா, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். சோ ஐ திங்க் இட்ஸ் குட். ஆர்சனல் வந்து அகைன் டாப் 3 குள்ள முடிக்கிறதுக்கு சான்ஸ்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன்டா உண்மையிலே. உங்கயால இங்க பாருங்க, ஒரு வருஷம் ஜெயிச்சோன்னே இவன் அலப்பற தாங்க முடியல பாருங்க. நேரா நம்ம வந்து பார்சலோனா பக்கம் போவோம். மேன் சிட்டி, பிஎஸ்ஜி, ஆஸ்டன் வில்லா, ஸ்போர்ட்டிங், ஃபயர்னூட், கலட்டாசராய், கோமோ அண்ட் சாபா தானே? சாபா கொஞ்சம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. பட் அதேதான் பேக் டு பேக் பிக் கேம்ஸ் இருக்குது. ஐ மீன் 3 பிக் கேம்ஸ் சொல்லலாம். ஆஸ்டன் வில்லாவும் சேர்த்தனா அதுக்கப்புறமா வர்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி. மேபி கலட்டாசராய் அவே ஒன்று இருக்குது. யா சோ அதான் ஃபேன்ஸ், பார்சலோனா ஃபேன்ஸ் நீங்க வந்து சொல்லுங்க, இது வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல என்ன உங்களுடைய தாட்ஸ் அபவுட் இந்த ஃபிக்சர்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து குரூப் 1 பார்ட் 1ல அத்லெட்டிகோ மெட்ரிட், பயர்ன், லிவர்பூல், மான்செஸ்டர் யுனைடெட், பிஎஸ்வி, ஃபயர்னூட், போடோ கிளிம்ட், வைக்கிங், ஃபெனர்பாச்சே, போடோ கிளிம்ட், வைக்கிங் அண்ட் ஸ்டுட்கார்ட். டேய் என்னடா இவங்களுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. நீ மேன் சிட்டிக்கு ஒரு செய்கன்னு சொல்லியிருந்தேன். இருக்கிறதுலே பெரிய செய்கை அத்லெட்டிக் தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. எடுத்த உடனே பாயர்ன் மியூனிக், லிவர்பூல், யுனைடெட், அப்புறம் ஒரு கேப் பிஎஸ்வி வேற வச்சுக்கலாம். கேப்பா டேய் பிஎஸ்வி டச் சாம்பியன்டா. போன வருஷம் எங்களை போட்டு புரட்டானுங்க. நீ வேற அதுவும் அடினா அப்ப வந்து அடிமேல் 4 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடோ கிளிம்ட்டும் ட்ரிக்கி. அதுவும் அவே அங்க போய் அந்த ஆர்டிபிஷியல் டர்ஃப்ல ஆடணும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டமான பிக்சர் தான். அத்லெட்டிகோ ஆடுற உண்மையிலேயே வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இதுல வந்துட்டு அவங்க எத்தனை வின் பண்ணுவாங்க எனக்கு சத்தியமா எதிர்பார்க்க முடியல. ஐ ஃபீல் நம்மள ஆனா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஜெயிச்சாலும் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அத்லெட்டிகோ மேட்ரு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் ஒன் ஆஃப் த மெயின் டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் கண்டிப்பா இந்த அத்லெட்டிகோ மேட்ரு நம்ம சொல்லலாம். ஆமாண்டா, ஏன்னா பெரிய கூத்து இன்னும் ஹூலியன் ஆல்வரஸ் கூத்து வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்ப அவன் ஸ்டே பண்ணுவானா இல்லையாங்கிற அந்த டென்ஷன் வேற இன்னும் அந்த கிளப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ பாப்போம் என்னதான் வந்து புல் ஆஃப் பண்றாங்க. ஏன்னா நம்ம இந்த பிஎஸ்ஜில இருந்து இந்த கேங்கின் லீவ் வேற வாங்கியிருக்காங்கல்ல. சோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பர்ச்சேஸ். சோ பாப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. சோ அதான் பார்ட் 1 மக்களே. பார்ட் 2ல இருந்து செலக்டிவான டீம்ஸ் 2, 3, 4 செலக்டிவான டீம்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது ரோமாக்குடா. ரியல் மெட்ரிட், பிஎஸ்ஜி, ஸ்போர்ட்டிங், யுனைடெட், லில், ஃபெனர்பாச்சே, பிரட்டிஸ்லாவா அண்ட் ஏகே ஏத்தன்ஸ். இவங்களுக்கும் ஒரு 4 பிக்சர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர். ஆனா அந்த அளவுக்கு ரோமா வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப்பபிலிட்டி இருக்குடா அவங்களுக்கு. ஏதோ ஒரு ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு அவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா? மாலன் தவிர எனக்கு பெரிய பிளேயர் அங்க யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்பர் 1 எனக்கு அந்த கோச் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம இவர்தான் கோச். ஐயோ பேர் மறந்துட்டேன். நம்ம அட்லாண்டால இருந்தல காஸ்பெரினி.
கேஸ்பரினி தான் கோச். அவங்க நல்ல ஒரு டீமா நல்லா வந்து ஆடுவானுங்க. போன வருஷம் தான் டேக் ஓவர் பண்ணாங்க. சரியாலே நல்லா தான் பண்ணாங்க அவங்க ரோமா. அதனால எனக்கு நல்ல ஹோப்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. இப்ப வந்து இவனை வந்து மாலன் வந்து ஃபுல் டைமாவும் வாங்கிட்டாங்க. அண்ட் ஒரு 2, 3 சின்ன சின்ன சைனிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுல ரொம்ப பாக்குறதுக்கு அவனுக்கு வந்து சும்மா ஒரு புஷ் ஓவர் மாதிரி இல்லடா. அப்படி சொல்ல வரேன். சரி ரோமா தானே இவங்க என்னத்த பண்ண அந்த மாதிரி இனிமேல் நம்ம வந்து கேஸ்பரினிக்கு அடியில் நாம தான் அந்த மாதிரி பேச முடியாது. அதனால வந்து ரியல் மெட்ரிட், பிஎஸ்ஜி, ஸ்போர்ட்டிங் யுனைடெட் இவங்க 4 பேருமே கொஞ்சம் ட்ரிக்கியா தான் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்டன் வில்லா பக்கம் வருவோம். பிஎஸ்ஜி, பார்சலோனா, டார்ட்மண்ட், ப்ரூஹே, ஃபெனர்பாஷே, கேலட்டசரை, வைக்கிங் அண்ட் ஸ்லாவியா இவங்களுக்கு பாரு 2 டர்க்கிஷ் டீம்ஸ். கேலட்டசரேவும் இருக்குது, ஃபெனர்பாஷேவும் இருக்குது. இவங்க 2 பேரும் அண்ட் பிஎஸ்ஜி, பார்சலோனா வேற இருக்குது. சோ ஆஸ்டன் வில்லா பாவம்டா. எத்தனை வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்குன்னு வச்சு ஒரு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இனிமே பாட்டா பிரிச்சாச்சு. இப்ப மீதி இருக்கிற பேட்ச் ஒர்க் டீம் வச்சு உங்க இத்தனை பெரிய டீம்ஸ் ஆடணும்ன்றப்ப உங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன் டிமாண்ட் பிளேயரான சுசுகி ஜாப்பனீஸ் கோல் கீப்பர் வந்துட்டு ஆக்சுவலா பிஎஸ்சி வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அது ஏதோ டீல் ஃபெயில் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க அஸ்தான் வில்லா டக்குன்னு ஸ்னாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மார்டினஸ் கிளம்ப போறாரு, அவரே அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஒரு மோர் ரிலையபிள் அண்ட் ஒரு அப்கமிங் கீப்பர் சுசுகி. ஸோ ஒரு நல்ல சைனிங். பட் மத்தபடி இந்த டீமை வந்து என்ன தாக்கு பிடிக்க போகுது எனக்கு தெரியல. நம்ம கர்னாச்சோ ஏதாச்சும் பண்ணா உண்டு. சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ன்றத பார்க்கலாம். முதல்ல பிச்சில வருவானு பாடுறா. வேற சாம்பியன்ஸ் லீக்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க பாரு. கர்னாச்சோ டீல் எல்லாம் பக்கா ஸ்கேம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. மார்கன் ராஜர்ஸை இவனுங்க 117க்கு வாங்கினால கர்னாச்சோ அந்த பக்கம் இப்ப பாரு நிக்கோலஸ் ஜாக்சன் 65 மில்லியன். இதெல்லாம் ஸ்கேம் டீல்ஸ் தான். ஏதோ ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை பத்தி உண்மை எல்லாம் வெளியே வரும் பாரு. அப்ப நீ வந்து அதை பத்தி பேசுவ. இந்த 2 கிளப்பும் பண்றாங்களா நமக்கு பண்ண தெரியல, அவ்வளவுதான் ஒத்துக்குன்னு போயிடு. உண்மையிலேயே பெஸ்ட் இன் பிசினஸ் ஃபார் செல்லிங்னா வந்து செல்சியை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. அவங்க பண்ண சேலே வந்து ஒரு 3 கிளப்புக்கு தாண்டா. ஒன்னு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், இன்னொன்னு வந்து ஆஸ்டன் வில்லா, இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு 3 கிளப்புக்குள்ளாரே பண்ணிட்டு இருக்கானுங்கடா. நீ பாரு இது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே வரும். செல்சிக்கு ஃபண்ட் பண்ணோம் அப்படி பார்த்தாலும். ஏன்னா இவங்க ஃபண்ட் பண்ணிருக்காங்கடா 117 மில்லியன் மார்கன் ராஜர்ஸுக்கு. அப்புறம் எப்படா திருப்பி கொடுக்காம இருப்பானுங்க? எல்லாம் டீல் பேசி வச்சுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாருனாலும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இப்ப பாரு இந்த என்சோ பெர்னாண்டஸ் மட்டும் சேல் பண்ணிட்டானுங்கன்னா செல்சி இந்த விண்டோல மட்டுமே மோர் தென் 400 மில்லியன் யூரோஸ் இது எடுத்திருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ்ல மட்டுமே இன்கமிங் அது. ஆமா அது மட்டும் அதுதான் மேன் சிட்டியோ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குது அவுட் கோயிங்ஸ்ல காசு. அவனுங்க வந்து நல்லா சேல் பண்ணிட்டு அவனுக்கு திறமை இருக்குடா, ஒத்துக்கிட்டு போயிடுறா. நமக்கு கிடையாது அது திறமை. நான் ஒரு கேப்ரியல் மார்டினெல்லி நல்ல பிளேயர் 25 இயர்ஸ் வந்து 65 மில்லியனுக்கு கூத்தாடிட்டு இருக்கோம். அஸ்தான் வில்லா வந்து வாலி வாட்கின்ஸ் அவனுக்கு 33 ஆயிடுச்சு, அவனே 65 மில்லியன் நிக்கிறானுங்க. அதுவும் கரெக்டாடா. இந்த ப்ளூகோ எல்லாம் சேர்ந்து இந்த ப்ளூ டீம்ஸ் எல்லாம் ஏதோ பண்றாங்களா என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. பட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தலைவர்கள் ரீஎன்ட்ரி. மான்செஸ்டர் யுனைடெட், பயர்ன், அத்லெட்டிகோ மெட்ரிட், ரோமா, ஸ்போர்ட்டிங், லைப்சிக், வில்லரையல், சாபா அண்ட் கோமோ. எப்படி பாக்குற? ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. உண்மையிலே எக்ஸைட்டா இருக்கேன். மான்செஸ்டர் யுனைடெட் பேக் இன் சாம்பியன்ஸ் லீக் ரைட் வாத்தி விடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம பிரீமியர் லீக் நடத்துறோம்னா மான்செஸ்டர் யுனைடெட் சாம்பியன்ஸ் லீக்ல எப்பவுமே இருந்திருந்தா. நடுவில் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு. பட் ஐ ஃபீல் இப்போ வர வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிக்சர் வந்துட்டு பயர்ன் மியூனிக் ஃபர்ஸ்டே ஹோம்ல ஆடுறாங்க அண்ட் அத்லெட்டிக் அவே. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு அவங்க எப்படியா சர்பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள் தான். டீம் இஸ் ரெடியான்னு கேட்டோம்னா எஸ் டீம் ரெடி தான்டா. அவங்க வந்துட்டு நிறைய இன்கமிங்ஸ் மிட்ஃபீல்ட் அவங்க ரீவேம்ப் பண்ணதே முதல்ல அது செட் ஆகட்டும். ஒரு லீக்ல ஒரு 2-3 கேம் போட்டோம், அதுக்கப்புறமா செட் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறமா கரெக்டா இருக்கும் சாம்பியன்ஸ் லீக் என்டர் ஆகிறப்ப தெல் பி மோர் சீசன்டு டிஃபென்ஸ் செட் ஆயிடும். அண்ட் ஐ ஃபீல் உண்மையிலே அட்லீஸ்ட் அவங்களுக்கு இல்லைனாலும் ஆப்பனன்ஸ்க்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க மான்செஸ்டர் யுனைடெட். நம்ம வந்து அவங்கள அவ்வளவு ஈஸியாலாம் பார்க்க முடியாது. ஐ ஃபீல் தே வில் பி a very serious contender இந்த லீக் ஃபேஸ்ல. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஏன்னா ரோமா பத்தி சொன்னேன், அதனால வந்து ஐ ஃபீல் அகைன் இந்த 5 இந்த ஸ்போர்ட்டிங், ரோமா, லைப்சிக் இவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த கோமோ வேற என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க சாம்பியன்ஸ் லீக் ஃபேப்ரிகாஸ் கடியில. சோ அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மான்செஸ்டர் யுனைடெட் வந்து கோமோ வந்துட்டு ஜக்கோபோ ரோமான் ஒருத்தன் வாங்கின நல்ல ஸ்பானிஷ் சென்டர் பேக். அப்புறமா வாங்கினாங்க லீக் தான் மாய்ஸ்கின் வாங்கியிருக்காங்க வேற. சோ அவன் வந்து வான்ஸ் சொல்லி கோமோன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கர் வேற வாங்கியிருக்காங்க. அந்த இந்த பையன் ரியல் மெட்ரிட் இருந்து வாங்குனாங்களா 60 மில்லியன் நிக்கோ பாஸ். எக்ஸாக்ட்லி. சோ அகைன் இன்ட்ரெஸ்டிங். பட் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து ஐ திங்க் இந்த பிக்சர்ஸ் வில் மேக் them easily finish in top 16 டா. அந்த டாப் 8 வருவாங்களா அப்படிங்கறதா என்னோட கேள்விக்குறி. இன்னும் அந்த லெவலுக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல.
ஆமா ஆமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்டா. இந்த மெயினும் ஆட போறாங்க. அண்ட் உனக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்க நம்ம இன்னும் நல்ல ஒரு பில்டிங் பிளாக்கா இருக்க போகுது கண்டிப்பா. ஏன்னா இப்ப யோசிச்சு பாரு, குன்யா, எம்போமோ, மெயினு, பலேபா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்னு நினைக்கிறேன். அவங்க வேற அவனுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறான்னு வச்சுக்கோ. அண்ட் மலேசியா இவங்க வந்துட்டு ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் டைம் ஆடுவாங்க. மலேசியாவெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அவன்லாம் என்ன ஆனானே தெரியல. அவன் கிளம்பிட்டானா போயிட்டானே தெரியல. அவனால ஆளே காணோம். சோ அகைன் இன்ட்ரெஸ்டிங் மான்செஸ்டர் யுனைடெட். இதெல்லாம் வந்து பார்ட் 2ல. பார்ட் 3 அப்படி எடுத்து பார்த்தோம்னா வந்து இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு சுபாஷ் சொன்ன மாதிரி போடோ கிளிம்ட். இந்த போடோ கிளிம்ட் ஏதாவது சர்ப்ரைஸ் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? டெஃபினட்டாடா. போன வாட்டி நம்ம வந்து பெருசா எதிர்பார்க்காமலே வந்து ஏன்னா ஒரு டீம் அடிச்சா பரவாயில்ல, 2 டீம் அடிச்சா பரவாயில்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வர டீம் எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியே வந்து டெஃபினட்டா அவங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அத்லெட்டிகோ, பயர்ன் மியூனிக் அண்ட் ப்ராபபிலி லிலே ஐ மீன் நாப்போலி அவே இது மூணுமே வந்துட்டு கொஞ்சம் வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கும் அவங்களோட இதுல. எக்ஸாக்ட்லி. அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸா இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஃபெனர்பாஷே வரேன், லிவர்பூல், அத்லெட்டிகோ மேட்ரிட், ரோமா, ஆஸ்டன் வில்லா, அப்புறம் 4 ஓகே ஃபிக்சர்ஸ். இவங்க கூட நல்ல சான்ஸ் இருக்குடா குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம போன வருஷம் நான் மறந்துட்டேன்டா, ஒரு டீம் டாப் 8லயே குவாலிஃபை ஆச்சுல்ல, மத்தவங்க எல்லாம் கீழே தள்ளிட்டு. அது எந்த டீம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்போர்ட்டிங் தானே. ஸ்போர்ட்டிங் டாப் 8ல குவாலிஃபை ஆனாங்க. கரெக்டா? லாஸ்ட் டேல பயங்கர மேட்னஸ் ஆகி மத்த கிளப் எல்லாம் அத்லெட்டிகோ மேட்ரிட்ல கீழே தள்ளிட்டு ஸ்போர்ட்டிங் டாப் 8ல வந்தாங்க. அந்த மாதிரி இந்த தடவை இந்த ஃபெனர்பாஷேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. லிவர்பூல், அத்லெட்டிகோ மேட்ரிட், ரோமா, ஆஸ்டன் வில்லாலாம் கிட்டத்தட்ட அவங்க ரேஞ்சில் இருக்கிற கிளப்ஸ் தான். இந்த ரோமா, ஆஸ்டன் வில்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஐயோ நாங்களும் அப்படித்தான். அதனால வந்து இவங்களுக்கு இந்த டாப் 8ல வரதுக்கான சான்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கலட்டசரை பாரு, பார்சலோனா, பிஎஸ்ஜி, வில்லா, ஸ்போர்ட்டிங், ஃபைனோர்ட், லில், ஸ்டுட்கார்ட் அண்ட் ஐக்கன்ஸ் அவங்களுக்குமே வந்து நல்ல சான்ஸ் தான் இருக்குது இந்த டாப் 8ல வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்க 2 பேருக்குமே டாப் 16ல குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. டாப் 24 டாப் 24ல வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் அந்த நாப்போலி பத்திலாம் பேசணுமா? நாப்போலி என்ன ஆனாங்க தெரியல. இதுக்குள்ள மீதி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலாட்டாசரை அஃப்கோர்ஸ் வந்து ஃபெனர்பாஷே சொன்னதால கலாட்டாசரை 2 பேருமே ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு இன்டென்டோட தான் சைனிங்ஸ் எல்லாம் பண்றாங்க சாம்பியன்ஸ் லீக்ல ஓரளவுக்கு த்ரூ ஆகணும்னு. இந்த ரஃபேல் லியோல கலாட்டாசரை இப்போ ஆமா லியாவோ வேற வந்துட்டு 45 மில்லியன் டீல் பேசிருக்காங்க. அது இல்லாம நிறைய சைனிங்ஸ் ஃபெனர்பாஷே தான் ஆக்சுவலா இந்த வருஷம் நிறைய பண்ணிருக்காங்க. மோர் தென் கலாட்டாசரை நினைக்கிறேன். பட் எனிவே டர்க்கிஷ் கிளப்ஸ் ஸ்பெண்டிங் பிக் இன்னும் பெசிக்டாஸ்ல பண்ணிருக்காங்க. அவங்க இல்ல இந்த இதுல பட் ஸ்டில் அந்த மாதிரி கிளப்ஸ்ல நல்லா ஸ்பெண்டிங் பண்றாங்க டர்க்கில. சோ இவங்க 2 பேரும் நம்ம கண்டிப்பா நீங்க வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இவங்களோட டீம். அதுல பாக்குறப்ப நல்ல நிறைய புது பிளேயர்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஃபீல் இந்த கோமோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அகைன் ஒரு பிக் ஷவுட் அவுட் டு தெம். இந்த ஃபேப்ரிகாஸோட ஸ்டோரி ஹஸ் பீன் இன்கிரெடிபிள். அவங்க எப்படி வந்துட்டு லோவர் டியர்ல இருந்து வந்து இப்போ வந்து டாப் 4 இன் செரியால முடிச்சு சாம்பியன்ஸ் லீக்ல வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹியூஜ் ஷவுட் அவுட். தேவ் சைன் குட் பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரியே. பட் அவங்களுக்கு இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்குது. Nevertheless, first time ஆடுறப்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு மேட்டர். ஸோ டெஃபினெட்லி வாண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் கோமோ டீம். ஆமா, ஏன்னா பிஎஸ்ஜி, பார்சலோனா, யுனைடெட், பெட்டிஸ், லைப்சிக், அப்பா ஃபைனோர்ட், ஐக்கன்ஸ் அண்ட் லான்ஸ் அதுவும் கொஞ்சம் மைண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கோமோ தான் குரூப் 4ல இருந்து அந்த அப்செட்ஸ் பண்ணக்கூடிய கிளப். எங்கேயாச்சும் இந்த டாப் இந்த ஃபர்ஸ்ட் 5 பிக்சர்ல ஏதாச்சும் ஒரு அப்செட் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் வந்து கோமோட் இருக்குது. அவ்வளவா ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தது இல்ல. நம்ம வந்து சரியா அவ்வளவா இந்த கேம் டு கேம் நம்ம வந்து தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. பட் பாப்போம் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. மக்களே உங்களோட ஃபைனல் தாட்ஸ் வந்து நீங்க வந்து போடுங்க. கிளப்பை வந்து விட்டுருந்தா டார்க் ஹார்சஸ், அதாவது பார்ட் 3 பார்ட் 4 ஈச் பார்ட் 3 and 4ல நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்றீங்க. பார்ட் 3ல ஒரு கிளப், பார்ட் 4ல ஒரு கிளப். யார் டார்க் ஹார்சஸா இருப்பாங்க மத்தவங்களை வந்து அப்செட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும் நானும் சுபாஷ் உங்களை வந்து இன்னொரு வீடியோல மீட் பண்றோம். until then take care.